ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி மட்டன் ஈரல் செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் ஈரல் வாங்கிட்டோம். நம்ம வாங்கிட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா சின்னதாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டோம். நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லும் உங்களுக்கு அடிக்காது. அதை ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ்க்கு என்னென்னா ஒரு மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூனு, சீரகம் மிளகு நீங்கள் கொஞ்சம் 1 டீஸ்பூன் எடுத்துங்க, சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்துங்க, பட்டை லவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொத்தமல்லி. நம்ம ஏன் ஒரு தக்காளி வெங்காயம் எடுக்கிறோன்னா வெறும் 200 கிராம்னால. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்காக செய்கிறீங்க, கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோ நீங்கள் செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துங்க. வெங்காயம், தக்காளி, அப்புறம் மிளகு சீரகத்தை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிங்க. ஒரு வானலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெயை எடுத்து போட்டுங்க. அதில் பார்த்தீங்கன்னா பட்டை லவங்களை போட்டு கொஞ்சம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட கருவேப்பிலை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிடுங்க ஒரு ஆரஞ்சு கலரில் வர வரைக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த மிக்சியில் அரைச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டு அது எல்லாத்தையும் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச அந்த மிளகாத்தூளை அதை போட்டுட்டு நல்லா ட்ரையாக பண்ணிவிடுங்க. ரொம்ப ட்ரை வராத அளவுக்கு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பார்த்திங்கன்னா எடுத்து வச்ச அந்த மட்டனையும் இதில் பார்த்திங்கன்னா ஈரல் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிட்டு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஒரு கப்லேருந்து ஒரு 2 கப்பு நல்லா அந்த வாட்டர் எடுத்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிடுற நல்லா கொதிக்கிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நீங்கள் நல்லா விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா கொதிச்சிடும். கொஞ்சம் நீங்கள் ஊற்றுனது எல்லாமே போட்டு ட்ரை ஆகிட்டு இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், இதை நீங்கள் ஜஸ்ட்டு சிம்பிள் மெத்தடில் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் உண்மையாக சொல்கிறேன் அடிப்பொலியாக இருக்கும், சான்ஸே இல்லை. இது எங்கள் அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. நான் எப்போ இது வாங்கிட்டு வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடுவாங்க ஈஸியாக. நீங்கள் அது ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிடும்போது அட உண்மையாக செம்ம சூப்பராக இருக்குது. அதை எடுத்து போட்டு உங்களை காமிக்கிறேன். நல்ல ஒரு திக்னஸோடு ரொம்ப தண்ணியும் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருந்தது. அதை ஒயிட் ரைஸ் கூட எடுத்து நல்லா பிசைஞ்சு ஒரு வாய் சாப்பிடும்போது உண்மையாக டேஸ்ட்டு செம்மையாக சூப்பராக இருந்தது. இதே போல் வீடியோ நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் மட்டன் கொஞ்சம் நல்லா வேகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 20 25 நிமிஷம் விடுங்க. சரி, இதே போல் வீடியோ வேணால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டாடா, see you.